மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டம் ஆர்பிஏ 1951 பிரிவு 33 7 சோகஸ்மெலி ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். 1996-இல் பிரிவு 33-இல் உட்பிரிவு 7 சேர்க்கப்படுவதற்கு முன்பு வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் போட்டியிட முடிந்தது. ஆனால் பின்னர் ஒருவர் 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடிந்தது. 1951 தொகுதி மறுசீரமைப்புச் சட்டத்தில் நிறுவப்பட்டுள்ளதன்படி வேட்பாளர்கள் இரண்டிலும் வெற்றி பெற்றால் ஒரு இடத்தை காலி செய்ய வேண்டும். பல ஆண்டுகளாக வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் இருந்து தேர்தலில் போட்டியிடுவதை கட்டுப்படுத்துவது குறித்து பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடாது என உத்தரவிடக் கோரிய மனுவை 2023 உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 1957 மக்களவைத் தேர்தலில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பால்ராம்பூர், மதுரா தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து முலாயம் சிங் யாதவ், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மோடி என 2 தொகுதியில் போட்டியிட்ட அரசியல் கட்சி தலைவர்களின் வரலாறு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இதுவரை 2 தொகுதிகளில் களமிறங்கியது இல்லை. ஜெயலலிதா மட்டுமே அந்த புதிய வரலாற்றை தொடங்கி வைத்தார். ஜெயலலிதாவும் கூட 1991-க்கு பிறகு வேறு எந்த தேர்தலிலும் 2 தொகுதிகளில் போட்டியிடவில்லை. குறிப்பாக 1996 சட்டமன்ற தேர்தலில்தான் ஏற்கனவே வென்ற பர்கூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட அவர் திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் தோல்வி அடைந்தார். அதைத் தொடர்ந்து 2001 சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை, புவனகிரி, கிருஷ்ணகிரி, ஆண்டிப்பட்டி என 4 தொகுதிகளில் அவர் வேட்பு மனு தாக்கல் செய்தார். ஒருவேளை வேட்பாளர் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அவர் ஏதாவது ஒரு தொகுதியை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். மற்றொன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்யப்பட்ட தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தப்படும். 1996 முன்பு வரை ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்ற நிலை இருந்தது. அதன் பின்னரே இது 2 தொகுதிகள் என வரமுறைப்படுத்தப்பட்டது. 1951 மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டத்தின் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆக்ட் 1951 பிரிவு 70-இன் படி ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளின் உறுப்பினராக இருக்க முடியாது. குறிப்பிட்ட 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய தவறினால் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளுமே காலியானதாக வேக்கெண்ட் அறிவிக்கப்படும். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 14 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் உண்டு.